இல்ல எனக்கு ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்குண்ணே. இப்ப கணிக்க தவறிட்டோமா? இல்ல வாண்டடாவே அதை மறைச்சிட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு குறைஞ்சபட்சமா ஒரு நீங்களும் ஊடகவியலாளர், நானும் ஊடகவியலாளர். ஏன்னா பாக்குற மக்கள் பத்திரிகையாளர்னா ஒரு தனி மரியாதை கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஆனா இப்ப இந்த எலெக்ஷன் சுட்டி காட்டின ஒரு விஷயம் என்னன்னா, குறைஞ்சபட்சம் நானே உங்கள்ட்ட ஒரு கேள்வி வச்சேன். என்னன்னா ஒரு 10 மீடியாவில ஒரே ஒரு மீடியா மட்டும்தான் டிவிகே வரும்னு சொன்னாங்க. மத்தவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா டிஎம்கே சப்போர்ட்டரா வந்திருக்கு. இது எப்படி நம்ம சாத்தி கூட நீங்க டிவிகேன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மாயபின்மையை உருவாக்குன மாதிரி தான் இப்ப அதை நிரூபிச்சிருக்குது இந்த தேர்தல். இதை நம்ம ஊடகத்துக்கு இதை நம்ம எப்படி பார்க்கணும்? இது கடைசி நம்ம அந்த நம்பிக்கை தன்மை குறைஞ்சிருமா ஊடகத்துக்கு மேல? நிச்சயமா ஏற்கனவே நம்பிக்கை தன்மை குறைஞ்சுதான் போயிருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, அந்த பவர் சென்டர்ல யார் இருக்காங்க அப்படின்றத பாக்குறாங்க. ஏன்னா அவங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்ப அவங்க அந்த பவர் சென்டர்ல இருக்கிறவங்க பலவிதமான வழியில அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அல்லது அவங்கள அணுகுவாங்க. அப்போ அவங்க இப்போ புதுசா வர்ற ஒரு நியூ பிளேயரோட ஸ்ட்ரென்த் தெரியாது அவங்களுக்கு. வின் பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். அதை தாண்டி இன்னும் ஆழமா அவங்க நம்பினது புதுசா ஒரு பிளேயர் தமிழ்நாட்டு அரசியல்ல வின் பண்ண முடியாது. ஏன்னா பாஸ்ட் ரெக்கார்டை வச்சே இவங்க பேசிட்டு இருக்காங்க. இதனால் விஜயகாந்த் சிவாஜி கணேசன் அவர் இந்த நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சதை வச்சே ஒரு ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஒரு முழுமையா ஒரு பத்திரிகையாளர் சொன்ன மாதிரி 10 தொகுதிக்கு மேல அவர் வின் பண்ணா அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டு அவர் ஒரு கணிக்க தவறிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் இந்த அளவுக்கு வின் பண்ணுவாருன்னு நிச்சயமா அவங்க கணிக்கல. ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாரு, ஆனா சீட் கன்வர்ஷன் நடக்காது அப்படின்னு சொல்லிதான் எல்லா பத்திரிகையாளர்களும் அந்த ஊடகங்கள் முழுக்க நம்பியது. அதனாலதான் எல்லாருமே ஒரே மாதிரி அந்த எக்ஸிட் போல அவங்க கொடுத்தது. எக்ஸப்ட் ஆக்சிஸ் மை இந்தியா, ஒரு சில ஊடகங்கள் ஏடிஎம்கே கொஞ்சம் இன்னொரு அந்த நிறுவனத்தை மீது எல்லாரும் ஒரே மாதிரி பேட்டர்ன் கொடுத்தது. அவங்க முழுக்க ப்ராப்பரா அந்த சாம்பிள்ஸ் பண்ணி அதை ப்ராப்பரான கருத்து கணிப்பா பண்ணாம விஜய் பிகினிங்லே ஒரு அண்டர்ஸ்டிமேட்ல வச்சுதான் கருத்து கணிப்பு பண்றாங்க. நீங்க போயிட்டு அதை ரிசர்ச் பண்ணி கருத்து கணிப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான விவரம் தெரிஞ்சிருக்கும். இவங்க பிகினிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே என்ன பண்ணிருக்காங்கன்னா, விஜய் இவ்வளவுதான் ஒரு புது பிளேயர், அவருக்கு சரியான கட்டமைப்பு இல்லை, அவர் கிராமப்புறங்கள்ல இல்ல, அர்பன் சிட்டிஸ்ல மட்டும்தான் அவருக்கு ஓட்டு இருக்கு, யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் ஓட்டு இருக்கு அப்படின்னு இவங்களே ஒரு கிராப்பை போட்டுட்டு அதுக்குள்ளே கருத்து கணிப்பு பண்ணிட்டாங்க. அப்ப அப்படி பண்ணீங்கன்னா விஜய் கொஞ்சம் சீட் வர்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அப்ப ப்ராப்பரா பண்ணாதனால என்னோட பார்வையில இந்த ஊடகங்கள் அந்த பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு அங்க உட்கார்ந்து வாதங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த அத்தனை பேருமே கருத்து கணிப்புன்ற பேர்ல கருத்து திணிப்பை செய்யறதுக்கு காரணம் விஜய் அவர்களை ரொம்ப 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 அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க.